ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். ஏன்டா இந்த கேம் எவ்வளோ நாள் ஆச்சு இன்றைக்கி தான் போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவிலே நம்ம ஏழையாக இருந்து வரதெல்லாம் காட்ட வேணாம். சும்மா நம்ம இது வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கிறோன்னா அது எனக்கே தெரில. இன்னும் ஹையர் யாரையும் பண்ணலை. அதே மாதிரி ஐயோ 2 பாட்டில் இருக்கா இது தம்பி, நீ போயிட்டு வா. சொல்லிட்டு இருந்தேன் என்னது, இன்னும் யாரையும் ஹையர் பண்ணலை. இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடுறோன்னா ஒரு 50 ரூபா இந்த மாதிரி கிட்ட தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். சரி, பீனட் பட்டர் எங்கே வைக்கலாம்? நான் வேறு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்கிட்டேன். நான் லைசன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வாங்கியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் ஹையர் பண்ணணும் இவங்களெல்லாம். இப்போ தான் பாருங்கள் 10 தான் வந்திருக்குது. டே வந்துட்டு 62. ரொம்பலாம் கடத்தலை நேரத்தில் ரொம்ப தள்ளிலாம் போடல. சும்மா ஒரு 10 இந்த மாதிரி தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலெலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி ஒரு வழியாக இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறேன் நான். ஆனால் என்ன, இன்னும் யாரையும் ஹையர் பண்ணலை, அதுதான் பெரிய விஷயம். சரி, 9 ரூபாய்க்கு 10 ரூபாயா நான் இப்படி தான் பஸ்லேருந்தே கொடுத்துட்டு வரேன். அது கணக்கு பார்த்து கரெக்டாகலாம் கொடுக்கணுன்னா நேரம் ஆகும். நின்றுக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே கரெக்டாக கொடுத்துர்லாம். ஓகே, அதுக்கோசரம் கணக்கு போட தெரியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியும். சலுப்பு ஃப்ரெண்ட்ஸ், யார் அவ்வளோ கணக்கு கொடுக்குறது? 28. ஓகே, நான் பாருங்க 1 ரூபா எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்டேன். விடுங்க, நம்ம வாடிக்கையாளர்கள் தானே, என்ன பண்ணுறது, கொடுத்துடுவோம். உழைச்சி கட்டும் டண்டாண்டான் அப்படின்னு சொல்லி. என்னடா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவைலாம் டெலிவரி பண்ணுறானுங்க இவனுங்க. ஓகே, புதுசாக நிறையா ப்ராடக்ட் வந்திருக்குது. 4 ரூபாயாடா மார்க்கெட் ப்ரைஸு. அடா நல்லா பசங்களா நீங்கள் 2 ரூபாயா? நம்ம ஒரு 5 ரூபா வைப்போம். சரி, 5 ரூபான்னு சொல்லிட்டு ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, கஷ்டம். இதுக்கே 2 எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்கிறானுங்க. மனுஷனுங்களான்னு கேட்குறேன். அப்போடி இப்போ 40னா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணுற நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு வரப்போகிற நாள் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நீங்கள் கேட்குவீங்க, ஏன் ப்ரோ முன்ன மாதிரி ஏன் ப்ரோ வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, நான் 10th வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏன்னா முன்ன மாதிரி இந்த 10th முடித்த வாட்டி பழையபடியே நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்குது வரதுக்கு. இங்கே இந்த சரலன்னு போயிட்டேன் பார்த்தீங்களா, அவன் தானே ஃபஸ்ட்டுன்ட்டு இருந்தான். குறுக்கால போடுறான் பறிச்சுவேன். மஞ்சளடா நீ அண்ணே, விடுங்கண்ணே. ஆளுக்குன்னா சரி அடிகள் விழத்தான் செய்யும். ஓகே, ஆமாம், நேற்று நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன், மறந்து போயிட்டேன். பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் போடுவோம். காசாக பண்ணமா நம்ம தொட்டாப்பா இது சால்ட்டு போட்ட மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் நமக்கு கேண்டி வரைக்கும் தான் வந்திருக்குது. இன்னும் இது எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வரவே இல்லை. பை அவ்வளோதான். கூட பிச்சைக்காரன் ஆகிடும். இது ஒவ்வொரு ஆடு போட
அதிகமாக இருக்கிறது கம்மியாயிடுது. அப்புறம் எங்கன்னு போயிட்டு சம்பாதிக்கிறது? நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா? ரீசெட் பண்ணு 5. ஓகேவா? இன்னும் ஒன்றா அவ்வளோ. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நியாயமாக ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க என்னமோ பைத்தியக்காரனுங்காட்டம் கம்மியாக பொருளை வாங்கிட்டு போகிறானுங்க. எப்படா தப்பாகுது? 5 அளவுக்கு நான் வேலை செய்யலை. சூப்பர் தம்பி, இந்த மாதிரி தான் காசு கொடுக்காத மாதிரியே பார்த்துக்கோ. கிடச்சிருக்கோம். வேணா ஜூஸ் வாங்கி, ஆரஞ்சு ஜூஸா பக்கத்திலே இருக்குது. வாடா தம்பி. அது சில இதெல்லாம் 2 பெட்டி வேணும் மாதிரி இருக்குது இடம். ஓகே, பால் என்னக்கா எக்ஸ்பென்சிவ் சொல்கிறேன்? என்னக்கா சொல்கிறேன் எக்ஸ்பென்சிவ்? டக்குன்னு முடியும். பாலெல்லாம் தீர போகுது. ஓகே, இப்போ ஒரு டெலிவரி ஆகிடும். வாங்க டெலிவரி அக்கா. சரி, டெலிவரி பார்சல். சாக்லேட், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடும் சாக்லேட். அந்த இதுக்கே நியாயமாக வேடம். சர்ப்ரைஸ் தான். 3 4 வைப்போம் நம்ம கரெக்டாக. போதும். 2வது டேலாம் கொடுத்தா இது வந்துட்டு ஃபோன் விளாட்றேன். பிசி இல்லைனால பிசிலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2வது டே கொடுத்தா அவ்வளோதான் என்ன முடிஞ்சிடும். இதில் 1 2வது டே கொடுத்தாலும் சும்மா காலையில் நைட்டு அப்படி தான் ஆகுது. ஓகே, மறுபடியும் ஒருத்தனுக்கு 1 ரூபா நிறையா பொருள் வாங்குங்கடா, அவங்களுக்கும் கொடுக்குறான். நான் பாருங்க 25க்கு 22 போட்டேன். அப்படி திருப்பி பார்த்து 1 அப்படியே பக்கமே கரெக்டாக போட்டேன்னா. ஆமாம், அது உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, ஆனால் நான் பாட்டாம தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 டெலிவரி வந்துருக்கு. போடு கிறிஸ்பி சுக்கி, இது பேர் அப்படி தான் சொன்னாங்க. செட் ப்ரைஸ் 4க்கு நம்ம 5 கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். எறா ஏதோ உப்பு தான் இதில் போட்டே இருக்கும். வேறு ஏதோ யோகட், தயிர் எப்படா பார்க்காம சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பீச்சில் விளாட்றோம், இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் ஏன்னா இது ஓப்பனே பண்ணாமல் இருக்கு. போட்டு 7 பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓப்பனே நம்ம பண்ணல. இருந்தால் கடை வழங்கிடும்டா. எப்பா சாமி, அடையங்க கஸ்டமர்ஸ்லேயே இவங்க தான் 33 வாங்கிப்பேங்க. இது வரைக்கும் என் இதில் வந்துட்டு 27 தாண்டினதான் சரித்திரமே இல்லை. இந்த அக்கா மட்டும் 33 வரைக்கும் வந்திருக்காங்க. சூப்பர்க்கா. அடிக்கடி நம்ம கடை பக்கம் வாங்கக்கா. உங்களை சொல்லக்கா, நீ போயிட்டு வாக்கா. இந்த மாதிரி ஆளுங்களும் வந்தால் நல்லது தாங்க. என்னதான் பொருள் கம்மியாக வாங்கினாலும் சில்லறை கொடுக்கவே தேவையில்லை. ஓகே, மறுபடி பாருங்கள் 25க்கு 52 போகிறேன். ஓகே, சூப்பர். ஃப்ளாரா எங்கெங்க அடிக்கிறதுக்கு நல்லா காசு சம்பாதிச்சுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். 2வது டைம் வருது. தூக்கி போடுறா வேம்பிளே. சாக்கி பிக்கி. யாரா இங்கே ஒன்று வச்சேன் கோமாளி? நான் தானா அது? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சுட்டு நானே திட்டிக்கிறேன். தப்பு யார் பண்ணா என்ன? தப்பு பண்ணுங்க, தப்பு தான். தப்பு. ஐயோ, அப்புறம் யாரும் வராமல் போயிடுவானுங்க. பார்த்தீங்களா, இப்போ டே கொடுத்தலாம் எதாவது நடந்துச்சா? ஒன்றும் நடக்காது. வேணா சைடில் மாறும் 23 அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் நடக்காது.
ஓகே. சூப்பர். 41. காசு ஏமாத்திடலாம் நானும் பார்க்குறேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதே நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா சரி சரிம்பாங்க. நாடுடா இது, நாடாடா இதுடா. ஏதோ கேக் எக்ஸ்பென்சிவ்ன்றான். எனக்கு தெரிஞ்ச அந்த சாக்கி பிக்காது. அதான் நம்ம மாற்றவே அப்படியே விட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கடை இப்படி கேவலமாக கந்தரகோலமாக இருக்குது. விடுங்க விடுங்க, ஒரு கடை நடத்துகிறோம், அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எங்கடா இருக்குது? மேலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுந்தரமுகி 3 அப்படின்ற ஒன்று போட்டிருப்போம் பாருங்கள். அது ஒரு பேய் கதை தான். என்னடா அது, ஒரு 5 ரூபா வரல போல். அது ஒரு பேய் கதை. எது சம்மந்தப்பட்ட பேய் கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரமுகி அடிப்படையாக வச்சு அந்த கதையை எடுத்துதான். சந்திரமுகி பார்ட் 3 தான் அது. சும்மா எல்லாம் அவன் போட்டு விட்றான். கில்லி பார்ட் 2 கதை சொல்கிறான். நான் அதை அப்படியே எடிட்டே பண்ணிட்டேன். ஆனால் சந்திரமுகி 3 வந்துட்டு அப்படியே போட்டால் நம்ம பிஓஎஸ்ஸை திட்டினா ஒரு காரணம், திட்டுவாருன்ற ஒரு காரணத்தினால தான் அப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஏதோ ஒரு இட்லி மாவு, ஆனால் அதை கூட ஃப்ரிட்ஜில் தான் வைக்க சொல்லுவானுங்க. ஆனால் இட்லி மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா அதுவும் லாஜிக்கான விஷயந்தான். என்னடா இந்த டகுன்னு பார்சல் வருது? என்ன பார்சல் இது? பால் மாதிரி இருக்குது. ஆமாம், பாலே தான். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குப்பை அடித்த இடம், அது மட்டும் தெரியுது. டீ தூள் வரையா இருக்கிற அட்டைப்பெட்டிகள்லாம் வச்சுக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கரெக்டாக இடம் குப்பை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அது நான் மூடி கூட வைக்கிறது இல்லை. ரோட்டு கொஞ்சம் எவனா தூக்கிட்டு போயிடும். அப்போ காஃபி தூளெல்லாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. நீ ரோட்டுக்கு போகாதீங்கண்ணே, எவனா திருடிட போகிறான். ஆனால் ஒன்று டக்குன்னு டெலிவரி பண்ணுறீங்க நீங்கள். இது அப்படியே உள்ளே போடும். பாலெல்லாம் கிடைக்காது சொல்லிட்டு எவனா தூக்கிட்டு போனாலும் போடும். அந்த பாருங்க, இப்படி 2 எடுத்துறேன்னா ஒன்றாகாது. சார் வாங்கடா ஓட்டோட்ட அமுச்சு விட்றேன். டக்குன்னு அப்படிதான் ஒருத்தி வந்திருந்தா, 1 ரூபா காய்ஸாக பிடிச்சி அழுத்திட்டே இருந்தேன்னா எவ்வளோ 1 ரூபா காசு அனுப்பிச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடுக்கவே இல்லை வீடியோ ஃபஸ்ட் டைம் எல்லாம். எப்படி கரெக்டாக போட்டோமா? கணக்கு போடும்போது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கணக்குலேயே கவனமாக இருக்குன்னு அப்போ உங்கள்கிட்ட பேச மாட்டேறேன். ஓகே. எண்ணெய் இல்லை. ஓகே, மறுபடியும் முட்டையாடியா? எத்தனை முட்டைடா? இப்போ தான் வரும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம். சரி, ஆமாம், க்ளோஸ் தம்பி, க்ளோஸ் பண்ணி வைப்போம். கடைக்காரன் எப்படி போவான்னு தெரியல. இப்படி கலச்சங்கமாக போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ நான் போடுவேன். அடுத்தட்டி போடும்போது பாருங்கள், இதெல்லாம் நல்லா நீட் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோன்னு அதெல்லாம் முடிச்சிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்டா இவ்வளோ இதெல்லாம் எடுத்துட்டேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி எதா டூ எக்ஸ்பென்சிவ் ஃப்ளாரா தம்பி? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு கோதுமை போயிட்டு தண்ணி பாட்டல் டக்கு டக்குன்னு அழுத்துக்கு.
ஆமாம், நம்ம தயிருக்கு விலை ஃபிட் பண்ணோமா என்பது ஒரு டவுட்டு தான். எத்தனை பேர் வாங்கினானுங்கடே தம்பி. எவ்வளோ அடா டே ஓசிலே எல்லாம் தூக்கிட்டு போயிட்டீங்களடா டே தயிர் டே. நான் ஒரு மனுஷருங்களா ஓசியில் கிடச்சின்னு சொல்லிட்டு தயிரையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நடந்து போச்சு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க சில யூடியூபர்ஸ்லாம் பேசவே மாட்டானுங்க. சும்மா கேம் சவுண்டு மட்டும் போட்டு விட்டுட்டு ஆடுவானுங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன்னா இழப்பீடு ஆனாலும் உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம் நீங்கள் சப்ஸ்கிரைபர். அதனால் வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோ. எப்படி அப்படிதான் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப ரோலிங் ஆகுது. ஓகே 28லாம் வராது ரே. ஒரு 40 ஒரு 50 இது மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க எங்கள் சேலத்துக்கு டிமார்ட்டுக்கு போனாலே நாங்களாம் 2000 ரூபா முடியும். இது என்னன்னா 26 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு போகுதுங்க. இதெல்லாம் நம்ம கேட்டால் அவங்க காசு $26 இன்னும் எவ்வளோன்னு தெரியல. இன்னும் ஒரு 80 ரூபா இருக்குமா அப்படின்னா பத்தாதேடா. 1000 எங்கே இருக்குதுடா டேட்டிங்களாம். 1000மா நீங்களாம் ஒரே சாக்லேட் ஏற்கனவே முடியல. நீலாம் ஒரு சாக்லேட் வாங்கி என்னடா பண்ணுற? நம்ம பல்லு இருக்காது உனக்கு. உனக்கு பரவ வியாபாரத்தணும். ஏண்டா வீட்டில் தண்ணியே இல்லையாடா? ஏன்டா எங்கள் கடையில் வந்துட்டு தண்ணியை வாங்குறேன்? இப்போலாம் பேசினா யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நாய் சோறில் எடுத்துகிட்டு போகிறா. ஓகே அங்கே இருங்க டெலிவரி வந்துருக்கு. நான் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வராங்க நம்ம கடைக்கு. அடா உப்பு டப்பா மாதிரி இருக்குது. குட்டியாக இருந்தாலே உப்பு டப்பா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கடாது ஓ அது செக் அதான் போட்டுட்டோம். இன்னும் 25 நிமிஷமா என்ன ஏதோ ஊன மாதிரி இருந்துச்சு. இல்லை வாங்க அண்ணே ஸ்போர்ட்ஸ் அண்ணே. எப்படின்னே கிரிக்கெட்டில் நல்லா போகுதா? என்ன நான் வாலிபால்ரா. ஏன்டா உன் நாராசமான குரலால் ஏன்டா இப்படி எனக்கு கொல்றேன்? ஓ சாரி 65யா? நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகேடா தம்பி போயிட்டு வாடா. நம்ம என்னன்னே தெரில. நம்ம கடைக்கு வரவங்க பசங்களுக்கு பாதி பேருக்கு மண்டையில் முடியவே இல்லை. ஏற்கனவே நம்ம கடை எண்ணெய் சரியில்லை. உண்மை மண்டைக்கு தடவுறது அப்படி ஒரு எண்ணெயே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒன்று சமையலுக்கு ஊற்றுற எண்ணெய், இன்னொன்று என்னன்னே தெரியல ஒரு எண்ணெய் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு எண்ணெயை தான் அவனுக்கு தடை தெரியும் முடியல போயிடுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஆப்பிள் ஜூஸ் ஓகே இறக்கி போடு. ஓகே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்னும் ஒரே ஒரு டே மட்டும் ஆடிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட ஆக போகுது. சாரி கல்டப்பா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போவே. அதனால் இன்னும் ஒரே ஒரு டே தான் பாருங்க. அவ்வளோதான். இந்த டே மட்டும் முடிஞ்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் நான் அடுக்க போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எடுக்க மாட்டேன். அப்புறம் எடுத்து அடிக்கிட்டு ஒரு கடை நல்லா ஒரு சூப்பர் லுக்கு கொண்டுட்டு அடுத்த பாட்டு போடுவேன். அது வரைக்கும் கடையை க்ளோஸ்லேயே தான் இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தானுங்கன்னா நீங்கள் இருந்தால் தான் நான் கடையை ஓப்பன் பண்ணுவேன். இல்லைன்னா கடையை ஓப்பனே பண்ண மாட்டேன். இப்படி தான் சொல்லி இத்தனை எபிசோடு கழித்து போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் எபிசோடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேளுங்க, நான் ஃபஸ்ட் எபிசோடு போடுறேன். இல்லை ப்ரோ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? பரவாயில்ல. ஏன்னா கடை இப்போ இருக்கிறது எனக்கே பிடிக்கல. எப்படி பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்? அட போய
ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள், ஒரிஜினல் மார்க்கெட்டில் யாராச்சும் நான் எல்லாம் இதே பக்கம் போட்டேன், ஒரு வாரமாக அந்த பக்கம் கூட போடலை, அப்படியே போட்டலாம் எடுத்துலாம் சொல்லி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஐயோ இந்த வாட்டர் பாட்டிலெலாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்கிட்டே ஒரு 4-5 ஃப்ரிட்ஜை மட்டும் ஆர்டர் போட்டுக்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நினைக்கல, சரி இருங்க இந்த அக்காவுக்கு போட்டு விட்ருவோம். இந்த அக்காவுக்கு போட்டு விட்டா எல்லாருக்கும் வந்துட்டாங்க. ஓகே இருங்க, ஒரே 2 ஃப்ரிட்ஜு மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு பெரிய ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிடலாமா? பெருசு ஒன்று சின்னது ஒன்று. ஐயோ எவ்வளோ காசு வருது, இருடா பையை கொடுத்து விட்டுருவோம். எனக்கு அப்படியே லீவ் கொடுத்துட்டோம் வந்தீங்களா, அப்படியே இருக்கும். சூப்பர். நம்ம பில்லை போட்டோம் வைங்களேன், கணக்கு கரெக்டாக வரும். ஓகே போய்டா. கோட்டு போட்ட ஜென்டில்மேனுக்கே முடிய கம்மியாக தான் இருக்குது. சொன்னோடனே மட்டும் கீழே குமிச்சிட்டான். போடா அப்படி நல்லா முடி வளர்த்துடா, என்னடா பண்ணுறீங்க? எங்கள் ஸ்கூல் பசங்களாம் எப்படி முடி வளர்த்துறாங்க தெரியுமா? எப்படிதான் திட்டு வாங்கினாலும் முடி அப்படி வளர்த்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்களாம் இருக்கிறானுங்க, சண்டைக்கு வரானுங்க, கொஞ்சம் டீசெண்டாக வரானுங்களா? இப்போ தான் இதை அடுக்குனேன், ஏன் தப்பாக காட்டுது? இதுவும் அதுவும் ஒரே ஜூஸ் தானே, ஒருவேளை இடம் பற்றி இருக்காது. அதான் ஓகே. 7 up எதுடா? படி அத்தனை பேர் வாங்குறானுங்க. ஆமாம் யாருமே இன்னும் வாங்கலை. அம்மா செட் யாரா போட்டுருக்கா? அப்படியே எங்கள் அப்பா அப்படியே டபுள் மடங்கு ரேட்டில் இருக்குது. நான் தான் மனுஷன் கூட நானே வாங்க மாட்டேன். டே அந்த ஒரு எண்ணெய் பாட்டில் யாராவது வாங்கிட்டு போட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. ஓகே சாரி, கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். மேலே டோட்டல் 10 2 இருக்குதுல, அதை பார்த்து கணக்கு போட்டுட்டுருக்கிறேன் நான். என்னடா இன்னும் நிறையா வரணுமேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ தெளிவாயிட்டேன். அது என்ன பண்ணேன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே வருங்க, இப்படி உருவா கையினா போட்டுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ நேரமாக போட்டுட்ருந்தேன். இப்படியே போட்டு இங்கே நிறந்த உடனே அப்படியே பாருங்களேன் மேலே வரைக்கும் வருங்க. பாருங்கள் சொல்லலை, கொஞ்சம் மேலே இருந்தால் இப்படியே தான். இந்த அக்கா சில்லறை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் கீழே கொட்டிடும். இந்த எடுக்க பாருங்கள் அப்படியே மேலே போகுதா, இப்படி தான் மேலேயே போய்ட்டு இருந்துச்சு. பக்கத்தில் கக்கா பாருங்கள், கீழே பார்க்குறேங்க, என்னடா இது காசு மேலே வருதுன்ட்டு. ஒரு 2 மணிக்கு இப்படி பண்ணுவான். அப்புறம் பாருங்கள் எப்படி நிற்கிதா, எப்படி நிற்கிது, சூப்பராக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி சூப்பராக இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே இப்படி ரீசெட் பண்ணிடுவோம். பாவம் அந்த அக்கா மனசு அவங்க கொடுத்துடுவோம். நம்ம கடையை நம்பி வந்துருக்காங்க, நம்ம தானே பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிய போகுதுன்னு நினச்சேன், முடியல. வெயிட் பண்ணுங்க, எவ்வளோடா வேணும் ஏறுங்களா? 1 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தங்களுக்கு மட்டும் பில்லு போட்டு விடுவோம். அவ்வளோதான், 1 ரூபா வந்துருச்சு. 1 ரூபா எல்லாம் தாண்டி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சந்தோஷ். டாட்டா, பாய் பாய்.